பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து நடந்தது அப்படியே திருப்பி தான் நடந்திருக்கு. என்ன நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, மீனா, செந்தில் ஃபீல் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க இல்லையா? அதே திருப்பி கன்டின்யூ ஆகுது. இன்னைக்கு ஆரம்பத்திலேயே வந்து நம்ம ராஜியும், நம்ம கதிரும் ஃபீல் பண்றத நெனச்சு நமக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ராஜி ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. இந்த பக்கம் உள்ளார வர்ற கதிர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால தானே உனக்கு இவ்வளோ பிரச்சனை. என்னைய கல்யாணம் பண்ணவும் தானே நீ ஜெயிலுக்கே வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீயு, அரசி, எங்க அம்மா இவங்க 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல குறுகி உக்காந்துருக்கிறதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு வந்து பயங்கர கோவமா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணன் எந்திரிச்சு கத்த ஆரம்பிக்கிறாப்புல. ஏன்னா வந்து நடந்தது எல்லாமே நினைச்சு பார்த்துருக்காப்புலையாட்டுக்கு. ஸோ அத நினைச்சு பயமா இருக்கு. அம்மா எங்க இருக்காங்க? அப்பா எங்க இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அப்படின்னு தூக்கத்துல எழுந்திரிச்சு நம்ம சரவணன் உளர்றாப்புல. அதுக்கப்புறம் என்ன நம்ம பழனி தான் நீரெல்லாம் எடுத்துட்டு வந்து சரவணனுக்கு பூசி விடுறாப்புல. ஏதோ பேய பார்த்து பயந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம சரவணன் புலம்புற மாதிரி அந்த பக்கம் கோமதி தூக்கத்துல புலம்பிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி நம்ம பாண்டியன் நீர எடுத்துட்டு வந்து கோமதிக்கு பூசி விடுறாப்புல. மறுநாள் காலையில விடிஞ்சிடுது. யாருமே எந்திரிக்கவே இல்ல. நம்ம பாண்டியனே போய் எல்லாருக்குமே காப்பி போடுறாப்புல. அங்க வர்ற ராஜி, "நீங்க ஏம்மா போடுறீங்க? ஏன் மாமா போடுறீங்க? நான் போடுறேன்னு" சொல்லி பார்க்குறாங்க. ஆனா பாண்டியன் இருந்துகிட்டு, "நானே போடுறேன்மா" அப்படின்னு சொல்லி போடுறாப்புல. கடைசியில பாண்டியன் கிளம்பி கடைக்கு போறான்னு போறாப்புல. அப்ப வண்டி எடுக்கிறாப்புல. வண்டியில சாவி கூட போட முடியல. சாவி தவறி கீழ விழுது. இத எல்லாமே இந்த முத்துவேல் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாப்புல. ஸோ பாண்டியன் கிளம்பி கடைக்கும் போயிடுறாப்புல. இதுக்கப்புறம் என்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியல. அடுத்த வாரம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.